இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். டெல்லியில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மாயமாவது திடீரென அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலை டெல்லி காவல்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கடந்த மாதம் மட்டும் டெல்லியில் 800க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் அதில் 60%த்திற்கும் அதிகமானோர் பெண்கள் என்று சில தரவுகள் இணையத்தில் பரவின. இதனால் டெல்லி மக்கள் மத்தியில் பெரும் பீதி நிலவியது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள டெல்லி காவல்துறை, காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாகவே உள்ளது என்றும் திட்டமிட்டே தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய பாஜக ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா, ஒரு புதிய ஹிந்தி திரைப்படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு இதுபோன்ற பீதியை உருவாக்கும் செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ராணி முகர்ஜியின் நடிப்பில் டெல்லி பெண்கள் மாயமாவதை மையமாக வைத்து வெளியாகியுள்ள மர்தானி 3 படத்திற்காகவே இந்த பெய்டு கேம்பெயின் செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் விவாதித்து வருகின்றனர். இதற்கு இடையில் டெல்லியில் மாயமானவர்களின் நகரமாக பாஜக மாற்றிவிட்டது என ஆம் ஆத்மி விமர்சித்துள்ளது. இதற்கிடையே பீதியை தூண்டுபவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி காவல்துறை எச்சரித்துள்ளதுடன் ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.